ஈரான் 54வது அலை தாக்குதல்ன்றதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கோ, 54 வந்துட்டாங்க. அதுல வந்து டான்சிங் மிசைல், இந்த சர்ச்சில் ஏவுகணைன்றதை இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க, லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த திரவ எரிபொருளுக்கு பதிலாக திட எரிபொருள் வந்து யூஸ் பண்ணப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. வெர்ஷன் 2 வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெர்ஷன் 3 வந்து இப்ப தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான் தாக்குதல் பண்றதுக்கு. இந்தியா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஏவுகணை. இது வந்து பாத்தீங்கன்னா டான்சிங் மிசைல், டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் இடத்த போய் அட்டாக் பண்ணுமா. அதாவது வந்து எதிரி நாட்டோட ரேடார்ல வந்து தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஏவுகணையோட வீடியோ பாருங்க. இதை யூஸ் பண்ண மாட்டாங்க நினைச்சேன். இதை யூஸ் பண்ற அளவுக்கு போருன்றது முத்தி இருக்குன்றது நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. அமெரிக்கா நேட்டோ நாடுகளை கூப்பிட்டே வரமாட்டேன்ட்டாங்க. சொந்தக்காரங்க பங்காளிகளை கூப்பிட்டே வரமாட்டேன்ட்டாங்க. நட்பு நாடுகளை கூப்பிட்டே வரமாட்டேன்ட்டாங்க. இப்ப நான் தனியாவே பாத்துக்கிறேன், நீங்க எங்களுக்கு தேவையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில, அதாவது புதன்கிழமை இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு காலையில ஈரான் மேல, அதாவது பங்கர் பஸ்டர் குண்டுகள், கிட்டத்தட்ட ஒவ்வொரு குண்டுமே வந்து 2500 கிலோ வந்து எடை கொண்டது. இந்த குண்டுகளை தாக்கி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா வந்து ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாப்பின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஹர்மோஸ் கடல் வழித்தடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வழித்தடத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த கப்பல் போனாலும் ஈரான் வந்து அடிப்பேன்னு சொல்றாங்களே, அந்த அடிக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஏவுகணை தளங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடல் ஓரத்துல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இப்ப அமெரிக்கா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா விமானம் மூலியமா தான் வந்து போட முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா போட்டோனே வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிடாதுங்க. இந்த குண்டு வந்து பூமிக்கு அடியில போய் பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரமட்டமாக்குறதா இந்த குண்டோட வேலையே. இப்ப அந்த ஒரு விஷயத்த இப்ப இந்த செகண்ட்ல வந்து அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போறனால உலகத்துக்கே ஆபத்து இப்ப நெருஞ்சிக்கிட்டே இருக்குங்க. உலகத்துக்கே ஆபத்து வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைவானை பத்தி நான் எதுக்கடா தெரிஞ்சுக்கிறணும், அப்படி என்ன எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல்ல இருந்து லேப்டாப்ல இருந்து எல்லாத்துலயுமே, டிவில இருந்து எல்லாத்துலயும் சிப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த சிப்பை தயாரிக்கிறது இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா தைவான் தான். தைவான்ல இருந்து தான் எல்லாத்துக்கும் அந்த செமிகண்டக்டர் சிப்புன்றது, நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லா சிப்புமே வந்து அவங்க தான் தயாரிக்கிறாங்க. இப்போ அது வந்து ஸ்டாப் ஆக போகுதுன்னு இப்போ தகவல் வெளியே இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தைவான்ல இருக்கக்கூடிய இந்த சிப்பு தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிலாம் வந்து இருக்கும். அந்த ஃபேக்டரிலாம் வந்து எதுல இயங்குது அப்படிங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில தான் இயங்குது. அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து கிட்டத்தட்ட 40% வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஸ்ல மூலியமா தான் இந்த எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறாங்க. இப்போ அந்த கேஸ்ன்றது 40% உருவாக்குறாங்க. இப்போ கேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 11 நாடுக்கு தான் வந்து இப்போ அவங்ககிட்டே வந்து இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ டெம்பரவரியாக நாங்கள் கச்சா எண்ணெய், நிலக்கரி இது மூலியமாலாம் வந்து நாங்கள் எலக்ட்ரிசிட்டி உருவாக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இன்னொரு சொல்லிட்டு எங்களை சுற்றி வந்து சீனா வந்து சுட்டு போட்டுக்கிட்டேன். ஏன்னா சீனா வந்து அந்த ஒரு நாடை வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டுட்டு வரன்றது. இப்போ எப்படி இஸ்ரேல் அமெரிக்கா வந்து சண்டை போடுறாங்க, அது மாதிரி இப்போ சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடை சுட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஒரு சைடு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியா. அமெரிக்காட்ட வந்து நாங்கள் நிலக்கரி அதாவது கச்சா எண்ணெய் இதெல்லாம் வந்து வாங்குறோம். ஆனால் 11 நாளுக்கு தான் எங்கிட்ட வந்து இப்போதைக்கு இருக்கு. இதனால விலைவாசி வந்து கூடும், ஃபேக்ட்ரி வந்து நிற்க போகும். இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம வணிக சிலிண்டரெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அது மாதிரி வந்து தைவானும் வந்து மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறக்காண்டி எல்பிஜி எல்லாம் வந்து பயணம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதனால ஃபேக்ட்ரி எல்லாம் நின்று போச்சுன்னா நம்ம மொபைல் சிப்ல இருந்து எல்லா விலையுமே ஏறும். மொபைலோட ரேட் ஏறும், லேப்டாப் ரேட் ஏறும், கம்ப்யூட்டர் ரேட் ஏறும். எல்லாத்தோட ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த போர் நீடிச்சுச்சுன்னா. ஏன்னா அவையில வந்து பாத்தீங்கன்னா கத்தார்ல தான் வந்து இந்த எல்பிஜி கேஸ்ல இருந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். திங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் மேல பயங்கரமான தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முக்கிய தலைவர்கள், ஈரானோட இந்த தேசிய பாதுகாப்பு தலைவர்னு வந்து சொல்லப்படுது அலி லாரிஜானின்னு. ஓகேவா, இவரை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இப்போ வந்து தூக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஆள். இந்த போரை வந்து நிப்பாட்டணும்னா அது வந்து இவர் இருந்தே ஆகணும். அதனால இவரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ராஜதந்திரமா வந்து பிளான் பண்ணக்கூடியவர். ஈரான்ல போரை எப்படி நிப்பாட்டணும்ன்றது ராஜதந்திரமா பிளான் பண்ணக்கூடியது இவர் தான். ரஷ்யாட்ட வந்து கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த கனெக்ஷன் கொடுக்கிறவர் வந்து இவர் தான் அப்படின்றது சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தளபதி, அதாவது ஒரு வீரர். அதாவது எப்படி சொல்றேன்னா, இவர் வந்து ஒரு அரசியல்வாதின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இவரை வந்து தூக்கியிருக்காங்க. அப்புறம் படை தளபதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அடிச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்ற பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொன்னு, இப்ப அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக ஏகப்பட்ட இடங்கள போராட்டம்ன்றது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அமெரிக்காவோட பயங்கரவாத பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவர் ஜோக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஈரான் மேல தேவையில்லாம, அதை இஸ்ரேலோட அழுத்தத்து காரணமா தான் அமெரிக்கா வந்து இந்த ஒரு போர்ல ஈடுபடுறாங்க. இவங்க வந்து தேவையில்லாத ஆணியை வந்து புடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நான் ராஜினாமா பண்றேன், இது வந்து மனசாட்சி படி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவரு ராஜினாமா பண்ணியிருக்காரு.
இந்தியாவை சுற்றி உள்ள எல்லா நாடுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திண்டாட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட வந்து இனிமேல் வந்து ஸ்கூல் காலேஜ் சில வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் தான் இருக்கணும், மிச்ச நாள் லீவ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரீலங்காவில் அறிவிச்சிருக்காங்க. சில இந்த முக்கியத்துறை ஹாஸ்பிட்டலு, இந்த ஃபயர் இன்ஜின் இவங்கெல்லாம் வந்து எல்லா நாளும் வந்து வேலை பார்க்கணும், மற்ற எல்லாருமே வந்து 4 நாட்கள் தான் வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம எரிபொருள் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம திண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க மிடில் ஈஸ்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. பரிதாபமாக தான் இருக்குது.